ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டகிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பூதேஷு யத்வத் அபிமான விசேஷ பாத்ரமோஹ போஷம் ததேவ பஜதீதி விபாவயந்தகம் பூதம் பிரபூத குண பஞ்சக மத்தியமேத பிராயோ நிதர்சனதயாக பிரதிபாதயந்தி. நாராயணியத்தினுடைய உத்தமமான 13வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்துல இரண்யாக்ஷன வதம் பண்ணணும்னு சுவாமியானவர் தீர்மானம் பண்ணி தன்னுடைய 2 திருவடிகளுக்கு அடியில் அவனை அப்படியே நெருக்கிண்டு அவனை அழிக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை பட்டத்ரி நாராயணியம் 13வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகமாக பவச்சக்ரஜோதிஷ் கனலவனிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கனரோஷந்தமனசோ கரிஷ்டாபிகி முஷ்டி பிரகிருதிபிகி அபிநக்னதமசுரோ கரக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதி. குருவாயூரப்பா அவன் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணி அவனுடைய கண்ணமூலத்துல ஓங்கி உங்களுடைய ஒரு முஷ்டியால காதுக்கும் கண்ணத்துக்கும் நடுவுல அவனை நேர அழிச்சு அவனிடத்துல குத்தி இரண்யாட்சனுடைய வதத்தை பண்ணலாமே. இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்கிறாராம். கரிஷ்டா பீர்முஷ்டி பிரகிருதிபிகி அபிநக்னதமசுரம். அதாவது உன்னுடைய சிந்தனை பாகவதோத்தமாள் உன்னை சோஸ்திரம் பண்றா, உன்னுடைய தெய்வ வைபவத்தை எல்லாம் கேட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அவளை ரட்சிக்கணும், உன்னை தூஷிச்சவனை அழிக்கணும். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் இதான உன்னுடைய அவதாரத்தினுடைய ஒரு தர்மமே. இல்லைன்னா எங்களுக்காக நீ அவதாரம் பண்ணி சிரமப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லையே. அதனால இந்த இரண்யாக்ஷனுடைய வதத்தை நாங்க எதிர்பார்த்திருந்தது. இந்த உத்தமமான ஒரு வைபவத்தோட அவனை அழிக்கக்கூடிய ஒரு காட்சி கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதிகி அப்படின்னு அதை கொண்டாடுறார். அதே சந்தர்ப்பத்தில் அதே ஒரு திவ்ய காட்சியோடு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாராயணியத்தினுடைய ஒரு திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். தமிழ்நாடு ஆந்திர எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மேல்பொதட்டூர் என்னும் ஒரு கிராமம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள திருத்தணியிலிருந்து வேலூர் சித்தூர் செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஆந்திர தேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய நகரியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மலைகளால் சூழப்பட்ட இயற்கை எழில் சூழ்ந்த மேல்பொதட்டூர் கிராமத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ 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 பூதேவி சமேத தரணி வராக சுவாமியினுடைய திருக்கோயிலிலே அவருடைய மூலவருடைய தரிசனத்தை அடைந்தோம். அதே போன்று ஆச்சரியமாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் இதோ அடையக்கூடிய பரமபாகியத்தை அடைந்து விட்டோம். இவரும் மூலவர் போலவே நமக்கு காட்சி அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த திருக்கோயிலிலே ஒரு பெரிய விசேஷம். மூலமூர்த்தியானவர் இங்கு எவ்வாறு எழுந்தருளி இருக்கின்றாரோ அதே பாவத்திலே கொடிக்கம்பத்திலேயும் கீழே அவர் எழுந்தருளி இருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த தூண்களிலேயும் பல இடங்களிலே இதே போன்ற ஒரு காட்சியை அவர் நமக்கு அளித்துக் கொடுக்கின்றார். அதே போன்று பஞ்சலோகத்தினாலான உற்சவமூர்த்தியினுடைய விக்கிரகமும் இதே தரிசனத்தை நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய பரிணாமத்திலே இங்கு அளிப்பதுதான் நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு இங்கே அமைந்திருக்கின்றது. இதோ உற்சவ மூர்த்தியானவர் அழகாக மூலமூர்த்தியை போன்றே தன்னுடைய ஒரு திருமுகத்தை அழகாக திருப்பிக் கொண்டு திறந்த கண்களோடு நமக்கு காட்சியளிக்கின்றார். காண கிடைக்காத அவருடைய ஒரு நேத்திரத்தினுடைய ஒரு சேவையை நாம் வீட்டில் இருந்தவாறே வெகு சமீபத்திலே வராக சுவாமியினுடைய ஒரு அருளை பெறுகின்றோம். அது மட்டுமா, சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு வராக சுவாமி மூலமூர்த்தியை போன்றே தன்னுடைய ஒரு திருவடிக்கு மேலே லாவகமாக இரண்யாக்ஷனை வதம் செய்துவிட்டு பூமாதேவியை மீட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு சேவையும், பூமாதேவி
தானும் பரம ஆனந்தத்துடன் பகவானால் மீட்கப்பட்டதாலும் நமக்கு அவருடைய ஒரு அனுகிரகமானது கிடைப்பதாலும் நம்மை நோக்கிக் கொண்டு பூமாதேவி கருணையே பொழிந்த ஒரு கண்களோடு உயர்ந்த திருமாங்கல்யத்தை தான் சார்த்திக் கொண்டு நமக்கு சேவையளிக்கக்கூடிய அழகான ஒரு வைபவத்தோடு நாம் இப்போது இந்த திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதோ மூலவர் போன்றே உற்சவமூர்த்தியினுடைய திருவடி தரிசனம். ஒரு திருவடியானது பீடத்தின் மேலே தான் தாங்கியிருக்க, மற்றொரு அழகான திருவடியானது ஆதிசேஷனாக, அதாவது ஒரு பாம்பானது பகவானை துதிபாடுகின்றது. அவனுக்கு சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மறுபடியாம் என்று இருக்கின்றது. அதே மற்றொரு நாகமானது தான் மாய வடிவத்திலே இரண்யாட்சனாக தன்னை எதிர்ப்பட பகவான் தன்னுடைய ஒரு திருவடியை லாவகமாக இதோ காண கிடைக்காத காட்சி அந்த பாம்பான இரண்யாட்சனுடைய சிரசிலே அழுத்தி கொண்டிருக்க, அவருடைய மற்றொரு திருக்கரமானது அழகாக மூலமூர்த்தியை போன்றே உற்சவமூர்த்தியும் அந்த பாம்பினுடைய இரண்யாட்சனான பாம்பினுடைய வாலை தான் கெட்டியாக முறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவையை தரிசிப்பதற்கு நாமெல்லாம் பாக்கியத்தை அடைந்திருக்க வேண்டும். இது போன்ற திவ்ய திருக்கோயில்கள் சிறிய சிறிய கிராமத்திலே வரப்பிரசாதியாக நமக்கு சேவை அளிப்பது என்பது வாழ்நாளிலே நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாகவே கருத வேண்டும். இதோ அந்த நாகத்தின் சிரசிற்கு அடியிலே வதமான இரண்யாக்ஷன், அவன் ஜெய விஜயர்களில் ஒருவன் தானே. அதனால் இவரால் தான் அழிக்கப்பட்டால் கூட தான் மோட்சத்தை அடையப் போகின்றோம் என்ற ஆனந்தத்தோடு வராக சுவாமியை அவருடைய திருவடி அடியிலிருந்து தான் மேலே நோக்கி ஆனந்தத்தோடு கையை கூப்பி தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சியோடு இந்த பூமி தேவி சமேத சாக்ஷாத் வராகமூர்த்தியினுடைய உற்சவமூர்த்தியினுடைய இரண்யாக்ஷ வதம், அவனுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம் என்ற ஒரு திவ்ய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு திரும்புகின்றோம். தலவரலாறானது கூறுகின்றது, இந்த மூலமூர்த்தியையோ உற்சவமூர்த்தியோ யார் இங்கு தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கு பூமியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்குமாறு வராக சுவாமி உமாதேவியோடு அனுகிரகம் செய்வாராம். அது மட்டுமல்ல, யாருக்காவது பூமி பிராப்தம், அதாவது சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்றால் இந்த மேல்புதட்டூரிலே வந்து இரண்யாக்ஷனை சம்கரிக்கக்கூடிய இந்த திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியை தரிசிப்பவர்களுக்கு பூமி பிராப்தமானது கிட்டும் என்பது பலனாக இங்கே நாம் வீட்டில் இருந்தவாறே தொலைக்காட்சி மூலமாக இந்த திவ்ய தரிசனத்தை அடைந்தால் கூட கண்டிப்பாக குருவாயூரப்பன் அந்த பலனை நமக்கு ஏற்படுத்துவார் என்ற ஒரு சந்தோஷத்துடன் இதோ நாராயணியத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் அந்த ஸ்லோகத்தை தொடர்கின்றார். கரிஷ்டா பிரமுஷ்டி பிரகிருதிபிகி அபிக்ன தமசுரம் கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதிகி வானத்தெழுந்த மழை முகில் போல் எங்கோ காலத்து மேய்ந்து கலித்து விளையாடி ஏனத்துருவாய் இடந்தையும் மண்ணினை தான தேவை தானால் இன்று முற்றோ தரணி இடந்தானால் இன்று முற்றோ. பெரியாழ்வார் இரண்யாக்ஷ வதத்தை கொண்டாடுறார். பட்டத்திரி சமஸ்கிருதத்துல சொல்ற பரிணாமத்தோட இரண்யாக்ஷனை அழிச்சார். அழிச்சதோட இல்ல, அப்படியே அந்த பூமாதேவியை கடல்ல மிதிக்க அப்படியே மிதக்கும்படியாக வச்சிருக்காரு. பூமாதேவிக்கு பரம சந்தோஷம். ஆனந்த குதூகலத்தோட எடுத்து தன்னுடைய ஒரு காலை அப்படி தூக்கி ஒரு திருவடிக்கு மேல இருக்கக்கூடிய தொடையில பூமாதேவி அப்படி அமர வச்சுண்டு தன்னுடைய ஒரு திருக்கரத்தால் அவளை வளைச்சு கீழே விழாம, ஏன்னா கீழே கடலோட ஒரு பெரிய ஓட்டம், அது காலுக்கு கீழே இரண்யாக்ஷன் அழிக்கப்பட்டு அவனுடைய உதிரெல்லாம் கடலையே செகப்பாக்கிருத்த அவனுடைய ரத்த ஆறு அங்க பெருகி ஓடின்னு இருக்கு. அது இவ மேல படக்கூடாதுன்றதுக்காக சட்டுன்னு கையில தூக்கிட்டாராம், மடியில எடுத்து வச்சுன்னு இருக்கார். பூமாதேவிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், கீழே இருக்கக்கூடிய பயங்கரமான காட்சியை பார்த்தா அவளுக்கு கவலையா இருக்கு. அதனால பகவானையும் பார்க்காம கீழையும் பார்க்காம நம்மள நோக்கி தேவர்களை நோக்கி அனுகிரகம் பண்ணிருக்க தானத்தே வைத்தால் என்று முற்றும் தரணி இடந்தால் என்று முற்றும். ஆழ்வார் சொன்னார், இரண்யாக்ஷனை அழிச்சு பூமாதேவியோட இவர் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு ரூபம் எப்படி இருக்குன்னா, வராகமூர்த்தி ஆகாசத்துக்கு மேல கண்ணங்கரேல்ன்ற ஒரு உருவத்தோட வெள்ளவளேல்ன்ற இந்த பூமாதேவியை வச்சுண்டு இரண்யாக்ஷனை அழிச்சு நமக்கு கொடுத்த ஒரு காட்சி இருக்க,
வராக மேகமாக எனக்கு காட்சி கொடுக்கிறேன்னு சொன்னாரா. அதாவது வராக சுவாமியே ஆண்டாள் திருப்பாவையில சொல்வாரே, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய பாசுரம்ன்றது ஆண்டாள் நாச்சியாரும் பூமாதேவியினுடைய அம்சம் தானே. அந்த பாசுரத்தை அவ எழுதினதே பூமாதேவியா இருக்கச்சே, அவர் இரண்யாட்சனை அழிச்ச உடனே மேகம் மாதிரி எப்படி ஆகாசத்துல படர்ந்தார் அப்படின்றத பார்த்துட்டு தான் பூமாதேவியா ஆண்டாளாக வந்து இந்த ஒரு பாசுரத்தை எழுதியிருப்பாளோன்னு பெரியாழ்வார் அவளும் ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் தானே தன்னுடைய மகளுக்கு ஞாபகப்படுத்தி காமிச்சு கொடுத்தா மாதிரி இருக்கு இந்த ஒரு பாசுரம். பகவான் மழை பெய்யக்கூடிய கருணையான மழையை பெய்யக்கூடிய வராகமூர்த்தி. அது மாத்திரம் இல்ல, மேகங்களானது ஆகாசம் முழுக்க மிதக்குமா. இவனை அழிச்சுட்டு என்ன ஒரு ரூபத்தை பண்ணார், இவனை அழிச்சுட்டு அப்படியே ஆகாசத்துல கரிஷ்டாபிர் முஷ்டி பிரகிருதிபிகி அபிக்னல் தமசுரமாம் அவனை அழிச்சுட்டு நேர அந்த ஆகாசத்தையே கிடு 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 கிடுன்னு மேகம் சுத்தரா மாதிரி இவர் சுத்த ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப அந்த மேகம் மாதிரி இருக்கு. மேகத்தில இருந்து மழை பெய்ஞ்சதுன்னு சொன்னால் குருவாயூரப்பா எங்களுடைய தாபம் எல்லாம் தணிஞ்சு போயிடும், எங்களுடைய வெப்பம் எல்லாம் அப்படியே தணிஞ்சு போயிடும். அதே மாதிரி வராக சுவாமியான நீ இரண்யாட்ச வதத்தோட மேகமாக எங்களுக்கு காட்சி அளிக்கும் போது எங்களுக்கு உன்னுடைய திவ்ய தரிசனம் இருக்கு. இப்ப இந்த திருக்கோயில்ல கூட பூமாதேவியோட இரண்யாட்ச வதத்தோட உன்னுடைய தரிசனத்தை அடைஞ்சமே. அப்படி பார்க்கும் போது எங்களுக்கு இருக்கிற பயம், எங்களுக்கு இருக்கிற தாபங்கள்லாம் போறது. மழையானது பாகுபாடு இல்லாம ஏழை பணக்காரன் வேண்டியவன் வேண்டாதவன் சேத்தனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் தான் இருக்கிற இடத்துல மழையை பெய்யும். அதே மாதிரி வராக சுவாமியான நீயும் கரிஷ்டா பிரமுஷ்டி பிரகிருதிபிகி அபிக்னல் தமசுரமாம் உன்னை சோஸ்திரம் பண்றவா, உன்னை தரிசனம் பண்றவா, உன்னுடைய திவ்ய சரித்திரத்தை வீட்டிலேயே உட்கார்ந்து கூட பரம பக்தியோட உன்னை தியானம் பண்ணிட்டு ஸ்ரவணம் பண்றவா அவளுக்கு கூட எந்த விதமான பாகுபாடு இல்லாம நீ ஒரு மழையை பெய்யற. மேகம் பெய்யறது சாதாரணமான மழைதான், ஆனா நீ கொடுக்கிறதுன்றது ஒரு கருணையான ஒரு மழையாக எங்களுக்கு பரமானுகிரகத்தை உண்டு பண்றது. மழைன்னா மேகத்துல மின்னல் இருக்கும். இந்த வராகமாகிய மேகத்துக்கு யார் மின்னலா இருக்கான்னா மடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய பூமாதேவி பளிச்சு பளிச்சுன்னு இவர் அந்த பூமியை அப்படி முன்னாடி காட்டுறதும் பின்னாடி எடுத்துட்டு போறதும் பறக்கிறதும் மேகத்துல லீலையாக ஆனந்த கூத்தாடிண்டு ஆகாசத்துல இரண்யாட்ச வதத்தை இவர் கொண்டாடிட்டு இருக்காரு. அப்ப பூமாதேவி பளிச்சு பளிச்சுன்னு ஒரு மின்னலாக நமக்கு ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல்னு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய உத்தமமான அந்த ஒரு பாவத்தோட இருக்கான்னு அழகாக நாராயண பட்டத்திரி இரண்யாட்ச வதத்தினுடைய இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அவர் முடிக்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பரிணாமத்தை நம்ம பார்த்தோம்னா, சக்கரமாம் படை தொடுத்தே சடுதீனில் தோன்றி வந்த தீப்பொறியால் அசுரன் தன்னை திக்கு முக்காய் செய்த அசுரன் திறமறிந்தே திருவிளையாட்டாய் கண்ணா அவனும் மகிழ்ந்த வேலை எக்கணமும் இடரற்றே மனக்கல் தான் குருடாகி முஷ்டியுடன் உமைத்தாக்க அக்கணமே கை நுனியில் காதடியில் சுண்டிவிட்டே அவனை நீரும் வதைத்தேரன்றோ. காதுக்கும் கண்ணத்துக்கும் நடுவுல அடிச்சு இரண்யாட்சனை அழிச்சு பூமாதேவியை மீட்டுண்டு குருவாயூரப்பா லோகத்துக்கே நீங்க பரமக்ஷேமத்தை உண்டு பண்ணலாமே. இந்த சரித்திரத்தை யார் யார் கேட்கிறாளோ அவளுக்கு பூமியில சர்வதாபமும் நீங்கப்பட்டு சகலவிதமான மங்களங்களும் ஏற்படும்ன்ற ஒரு பலஸ்ருதியோட வராகவதாரத்திலே இரண்யாட்சவதத்தை முடிச்ச பட்டத்திரி மேல இருக்கக்கூடிய 2-3 ஸ்லோகங்கள்ல சுவாமியை யஜ்ஞ வராகமூர்த்தியாக வர்ணிச்சு தொடர போறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த திருக்கோயிலில் மற்றொரு திருச்சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.